கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல். அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டதுமா இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு. பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும். அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். ஆகையால் உன் விலாவிலே அடித்துக்கொள். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தாலொழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு. பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம். அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஏகபலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு. உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. நானும் கையோடே கைகொட்டி என் உக்கிரத்தை ஆறப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார். கர்த்தருடைய பட்டயத்தை பற்றி எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை அதன் உரையில் இருந்து உருவுவார். இஸ்ரவேல் தேசத்தில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவார். கர்த்தருடைய பட்டயம் அதன் உரையில் இருந்து தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள எல்லா மாம்சத்திற்கு விரோதமாக புறப்படும். தம்முடைய பட்டயம் இனி உரைக்குள் திரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வசன பகுதியில் தம்முடைய பட்டயத்தை பற்றி இன்னும் ஏராளமான காரியங்களை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டிருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை பற்றி சொல்லுகிறார். கர்த்தருடைய பட்டயம் யாருக்கு விரோதமாக நீட்டப்படுகிறதோ அவர்களுக்கு திகிலும் கலக்கமும் பயமும் உண்டாகும். கர்த்தருடைய பட்டயம் இரும்பு ஆயுதம். அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும், எல்லா விருட்சங்களையும் வெட்டி கீழே தள்ளிவிடும். கர்த்தருக்கு விரோதமாக யார் பெருமை பாராட்டினாலும் கர்த்தருடைய பட்டயம் அவர்களை வெட்டி கீழே சாய்த்து அவர்களை தாழ்த்தி போடும், அவர்களை அலட்சியம் பண்ணிவிடும். கர்த்தருடைய பட்டயம் அவருடைய குமாரனுடைய கோலாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது குமாரனுடைய கோல் அவர்களை கண்டித்து திருத்துகிறது. கர்த்தருடைய பட்டயம் அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கும் மிலாராகவும் இருக்கிறது. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். 2 சாமுவேல் 7:14. கர்த்தருடைய பட்டயம் அவருக்கு பிரியமான ஜனங்களை முற்றிலுமாய் அதம் பண்ணி போடாது. கர்த்தருடைய பட்டயம் அவருடைய சத்துருக்களுக்கு பட்டயமாக இருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கோ அவருடைய குமாரனின் கோலாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கிறார். கர்த்தருடைய பட்டயத்தை ஒரு விளையாட்டு பொருளாகவோ அல்லது வேடிக்கை காண்பிக்கும் பொருளாகவோ யாரும் பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பட்டயத்தின் தம்முடைய அழகை பார்த்து ரசிப்பதற்காக அதை கூர்மைப்படுத்தவில்லை. தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அந்த பட்டயத்தை கையாடும்படி கர்த்தர் அதை துலக்க கொடுத்திருக்கிறார். கூர்மையாக்கப்பட்டு துலக்கப்பட்டிருக்கிற பட்டயம் கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கப்படும், அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை யாருக்கு விரோதமாக அனுப்புவார் என்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்.
கர்த்தருடைய பட்டயம் அவருடைய ஜனத்தின் மேல் வரும். அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லோர் மேலும் வரும். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தினால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவார். புறஜாதியாரின் பட்டயம் கர்த்தருடைய ஜனத்தின் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம் தங்களை பாதுகாக்கும் பட்டயம் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பட்டயமோ அவருடைய ஜனத்தின் மீது வருகிறது. இதன் நிமித்தம் கர்த்தருடைய ஜனத்திற்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை இஸ்ரவேல் பிரபுக்கள் மேல் விசேஷமாய் அனுப்புகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ பாவிகளில் பிரதான பாவிகளாக இருக்கிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் போது அவர் தன்னுடைய விழாவில் அடித்துக்கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பட்டயம் அவருடைய ஜனத்தின் மேலும் வந்திருக்கிறது. இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லோர் மேலும் வந்திருக்கிறது. யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்ன என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சோதனைகள் மூலமாய் திருத்துவதற்கு முயற்சி பண்ணினார். ஆனால் அது பலன் தரவில்லை. அவர்கள் திருந்தவில்லை. இப்போது அவர்களை கண்டிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய கோலாகிய பட்டயத்தை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை பற்றி விவரிக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருந்தாலும் அது துலக்கப்பட்டிருந்தாலும் அந்த பட்டயம் கர்த்தருடைய பிள்ளைகளை மட்டாய் தண்டிக்கும். தம்முடைய பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அவர்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் விக்கிரகங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியம். பாவிகளை கர்த்தருக்கு பிரியம் அல்ல. கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கோபத்தோடு சொல்லுகிறார். இந்த கோபத்திற்கு மத்தியிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் கரிசனையும் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பட்டயம் சத்துருக்களுக்கு பட்டயமாகவே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது கோலாக இருக்கும். கர்த்தருடைய பட்டயம் இஸ்ரவேல் ஜனத்தின் மேலும் இஸ்ரவேல் பிரபுக்கள் மேலும் வரும்போது கர்த்தருடைய ஜனத்திற்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். அவர்கள் திகில் அடைந்து பயத்தினால் நடுங்கும் போது கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தையும் அவர்களுக்கு வருகிறது. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தம்முடைய பட்டயத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் மீது அனுப்புகிறார். இது அவர்களுக்கு ஒரு சோதனை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பட்டயத்தினால் சோதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பட்டயம் சோதனையே அல்லாமல் அது அவர்களுக்கு சங்காரம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டயத்தினால் சோதிக்கப்படுகிறார்கள். சோதிக்கப்பட்ட பின்பு அவர்கள் பொன்னாக விளங்குவார்கள். சோதனையும் அவர்களுடைய நன்மைக்காகவே வந்திருக்கிறது. சோதனையினால் அவர்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கும் விசுவாசம் உறுதிப்படும். அவர்கள் விசுவாசத்தில் தேர்ச்சி பெறுவார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் பாதிக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியையும் பாதிக்க வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளை கேட்டு யூதாவின் மனுஷரும் திகிலடைய வேண்டும். எசேக்கியேலும் வேதனைப்பட வேண்டும். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு. பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம். அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம் என்று சொல்லுகிறார். கையோடு கை கொட்டுதல் என்னும் வார்த்தைக்கு அழுது புலம்புதல் என்று பொருள். புலம்பற்காரர்கள் அழும்போது அவர்கள் தங்கள் கைகளால் தங்கள் மார்பில் அடித்துக் கொள்வார்கள். தங்கள் கையோடு கை கொட்டுவார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை புலம்பல் பாடுவது போல பாடி சொல்ல வேண்டும். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தின் கூர்மையை இஸ்ரவேலின் எல்லா வாசல்களுக்கு விரோதமாகவும் நீட்டுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய பட்டயத்திற்கு தப்பிக்கும்படி பல உபாயங்களை யோசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உபாயங்கள் எதுவும் சித்திக்காது. கர்த்தருடைய பட்டயம் அவர்கள் நம்புகிற எல்லா உபாயங்களுக்கு விரோதமாக வரும். அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்றுப்போகும். அவர்களுடைய இருதயம் கரைந்து போகும். அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தின் கூர்மையை
அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை பற்றி இங்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது என்று இங்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தம்முடைய பட்டயத்திற்கு ஏகமாய் வெட்டுமாறு கட்டளை கொடுக்கிறார். ஏகபலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு என்று கர்த்தர் தம்முடைய பட்டயத்திற்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் சங்காரம் உண்டாகிறது. கர்த்தருடைய பட்டயம் தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள எல்லா மாம்சத்திற்கு விரோதமாய் வெட்டுகிறது, எல்லோரையும் சங்காரம் பண்ணுகிறது. கர்த்தருடைய உக்கிரமும் குறைந்து போகிறது. நானும் கையோட கைகொட்டி என் உக்கிரத்தை ஆற பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். கொல்லுகிறவன் நேபுகாத் நேச்சார் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும். அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். அந்த பட்டயம் கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கும். அவர்களுடைய இருதயம் கரையும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும். பட்டயம் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் வெட்டும். கொல்லுகிறவன் என்பது பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை குறிக்கும். புருஷர் விழாவிலே அடித்துக் கொள்வதும் ஸ்திரீகள் மார்பிலே அடித்துக் கொள்வதும் துக்கத்திற்கு அடையாளமாகும். பட்டயம் வலதுபுறமாகவும் பின்பு இடதுபுறமாகவும் வெட்டும். பட்டயத்தின் கூர்மை எந்த பக்கமெல்லாம் திரும்பி இருக்கிறதோ அந்த பக்கமாகவும் வெட்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறிய பின்பு அவருடைய உக்கிரம் அமர்ந்திருப்பதை குறிக்கும் அடையாளம். செப்தூஜின் பதிப்பில் நான் என் கைகளை கொட்டி என் உக்கிரத்தை அவிழ்த்து விடுவேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கையோட கை கொட்டுவது பலவிதமான காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அவை ஏளனம், கோபம், வருத்தம், ஆணையிடுதல் என்பனவாகும்.